வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு குயின்ஸ் அப்படின்றது. இந்த வெப் சீரிஸ் பெங்காலி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். குருன்ற ஒரு டான் இருக்காரு. அந்த டானை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிரிங்க இருப்பாங்க. அந்த மாதிரி எதிரிங்க என்ன பண்றாங்கன்னா இவரையும் இவரோட ஃபேமிலியில இருக்க பசங்களையும் கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. வீட்டுல இருக்க லேடிஸை மட்டும் தான் விட்டுட்டு போறாங்க. இப்ப லேடிஸ்லாம் சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும், அதாவது லேடிஸ்னா வீக்கானவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, நம்ம எப்படியாவது இதுக்காக பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சில பிளான போடுறாங்க. அந்த பிளான்ல நிறைய சொதப்பெல்லாம் வருது. அதை தாண்டி பழி வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நடக்கிறத காட்டுறாங்க. இவர் தான் குருவா இருப்பாரு. பக்கத்துல இருக்கிறது இவரோட ஒய்ஃப். இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற டான் மாதிரி இருப்பாரு. இப்ப இவரோட சின்ன பையனோட ஃபங்க்ஷனுக்காக தான் எல்லாருமே கேதர் ஆயிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்ப ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறாங்க போல. அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 பசங்க இருப்பாங்க. அதுல சின்ன பையனோட ரிசப்ஷன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு போல. எல்லாமே சாதாரணமா தான் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து செக்யூரிட்டி மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் சட்டுன்னு இந்த இடத்துக்கு கன் எடுத்துட்டு வராரு. அப்படி வந்தவர் இங்க இருக்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அந்த டானுக்கு பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்களை ஷூட் பண்றாரு. அதே மாதிரி டானியும் ஷூட் பண்றாரு. இப்ப டானோட ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி மத்த பசங்களுக்கு ஒய்ஃப்ங்க இருப்பாங்கல்ல, அவங்களுமே இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு ரிசப்ஷன் சொன்ன பாத்தீங்களா, அவரோட பேரு தீபக் அப்படின்றது. தீபக்கும் சுடப்பட்டிருப்பாரு. தீபக்கோட ஒய்ஃபான தேவின்றவங்க ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தேவி தான் இந்த சீரிஸ்ல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க தான் குயின்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சில குரூப் ஆஃப் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா பொண்ணுங்களை கடத்தி இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருது போல. இந்த கேங்க பிடிக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இந்த கேங்க பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாம் கடத்தி வேற ஊருக்கு சப்ளை பண்ணுவாங்க போல. ஆனா போலான்ற நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்து இவங்களை லாக் பண்ணிடுறாரு. இந்த போலாவை பொறுத்த வரைக்கும் குருவோட ஆளா இருப்பாரு. இப்ப இந்த வீட்டுக்கு புது மருமகளா வந்திருக்க தேவியை காட்டுறாங்க. அதாவது கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பயே இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அது என்னன்னா லவ் பண்ண டைம்லயே 2 பேர் ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாங்க போல. அதனால தான் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இதை நம்ம ஹஸ்பண்ட் தீபக் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சமயம் இந்த வீட்டோட நடுப்பையனை காட்டுறாங்க. இவரோட பேரு மனோஜ் அப்படின்றது. மனோஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டானை வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டானோட பேரு குணா அப்படின்றது. இந்த குணா குரு எல்லாம் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. குரு பேசணும்னு சொல்லியிருக்காரு போல. அதனால தான் குணா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்த குணா இருக்கார்ல, குருவோட மிஸ்ஸஸ் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த லேடியோட பேத்தி அந்த இடத்துக்கு வராங்க. ஏமா என் பேரனோ நீயும் ஒன்னா தானே படிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பேத்தியும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குணாவோட பையனுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த பையன் பேர் வந்து முகேஷ் அப்படின்றது. அந்த முகேஷ் இங்க இருக்க அந்த தேவியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். 2 பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சிருப்பாங்க போல. கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்கான். இந்த குணாவை பொறுத்த வரைக்கும் குரு கூப்பிட்டு தானே வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா வேற ஒருத்தரும் வந்திருக்கிறது தெரியுது. அவரோட பேரு காம்நாத் அப்படின்றது. ஒரு காலத்துல இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தான் வேலை பார்த்திருப்பாங்க. நம்ம இல்லீகல் வேலை பார்த்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும், மக்களை டிஸ்டர்ப் பண்ணாம தான் பண்ணணும்னு குரு யோசிக்கிறவரா இருப்பாரு. இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால தான் வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. என்ன தப்புன்னு தெரியாத மாதிரி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஆக்சுவலா போலா வந்து பெண்களை கடத்துறவங்க எல்லாம் லாக் பண்ணாரு பாத்தீங்களா, அவங்க எல்லாரையுமே அந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து இந்த குணாவும் அதே மாதிரி வந்து அந்த காம்நாத் சொல்லி தான் இந்த விஷயத்தை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள போற்று அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு. குருவோட ஆளான அந்த போலா இருக்காரு பாத்தீங்களா, ஆப்போசிட்ல இருக்க எல்லார் கதையும் முடிச்சிடுறாரு. இது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேர் தேவையில்லாம திரும்பி இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, பெண்கள் மேல கைய வச்சா நான் விட மாட்டேன், அதனால இதை இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த 2 பேருக்கு வார்னிங் மாதிரி தராரு. இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் வார்னிங் மாதிரி தராரு. இன்னைக்கு என்னோட பையன் ரிசப்ஷன் இருக்கு, கண்டிப்பா வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப தேவி இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்ட் ஆன தீபக்கோ கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. இவர் அப்பாக்கு சப்போர்ட்டிவா அந்த ரூம்ல இருக்கும் போது இவங்க கூட்டு வந்துடுறாங்க. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வீடு பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உங்க வீட்டுல இருக்க மத்தவங்க கிட்ட சொல்லவான்னு கேட்கும்போது அவசரப்பட்டு சொல்லாத, என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, அதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் மூத்த மருமக இருக்காங்கல்ல, போட்டோ எடுக்கலாம் வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்களால பேச முடியாது. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஃபேமிலி போட்டோலாம் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத அந்த குணான்றவர் முறைச்சு பாக்குறாரு. ஏன்னா இப்ப குணாவோட பிசினஸ் கெட்டு போயிருச்சுல, அதனால முறைச்சு பார்த்துக்கிட்டே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருமே கார்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதாவது காம்நாத் குணா இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பிசினஸ் இப்படி கெடுத்துட்டாங்களே,
அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் தேஜான்ற ஒரு நபர் பேசுறாரு. ஆக்சுவலா இவங்க பொண்ணுங்களை அனுப்பி வைக்கிறதே இந்த தேஜாக்கு தான். இப்ப பொண்ணுங்களை அனுப்புறது கேன்சல் ஆயிடுச்சுல, தேஜா பயங்கரமா கோவப்படுறாரு. அடுத்த வாட்டி மட்டும் சொதப்புச்சுன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங்க கொடுத்துறாரு. அந்த குரு இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு காம்நாத் சொல்றாரு. அதுக்கு இந்த குணா இருக்கார்ல, அப்ப அந்த குருவோட கதையை முடிச்சிடலாம்னு சொல்றாரு. இது கதையை முடிக்க போறீங்களான்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளா இருப்பாரு. ஆனா பிளான் போட்டு கதையை முடிச்சே ஆகணும்னு குணா முடிவு எடுத்துறாரு. ஸ்டார்டிங் ஒரு ஃபங்க்ஷனை காமிச்சாங்கல்ல, இப்ப தெளிவா அந்த ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. இவங்க பேரு தேவி, இவங்க ஹஸ்பண்டோட பேரு தீபக் அப்படின்றது. இவங்களுக்கான ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் தான் நடக்குது. இவங்களுமே சந்தோஷமா போட்டோக்கு போஸ்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. காம்நாத் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு அன்பளிப்புலாம் தரதுக்காக வந்துடுறாரு. காம்நாத் இவங்க கிட்ட அப்படியே சிரிச்சு பேசுற மாதிரி தான் நடிக்கிறாரு. ஆனா வேற ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. இந்த காம்நாத்துக்கு ஒரு பையன் இருப்பான், அவன் பேரு கமல் அப்படின்றது. அந்த கமலை பொறுத்த வரைக்கும் அந்த குருவோட நடு பையனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். அந்த குருவோட நடு பையன் பேரு மனோஜ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மனோஜுக்கு இவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். அதே சமயம் மனோஜுக்கு தெரியாமே மனோஜோட ஒய்ஃப் கூட அஃபேர் வச்சிருக்கான். இப்ப மனோஜ் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒய்ஃபுக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜே கமல் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். ரெண்டு பேருக்கும் பழக்கம் போகுதுன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா மனோஜுக்கு அதெல்லாம் தெரியல. இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, நிறைய ஏழை பசங்களுக்கு கிஃப்ட் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த வீட்டுல வேலை பார்க்கிற செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் குடி போதையில இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி குருவை பார்த்து சொல்றாரு. அவர் ஏன்னு யோசிக்கிறதுக்குள்ள கன் எடுத்து இவன் சடனா ஷூட் பண்ணிடுறான். இத பாக்குற எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது குருவோட பசங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அந்த செக்யூரிட்டி இருக்கான்ல, மத்த பசங்களையும் ஷூட் பண்றான். இத பாக்குற எல்லா மருமகளுங்களும் ஃபீல் பண்றாங்க. ஐயோ இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நடு பையன் பேரு மனோஜ்னு சொல்லியிருப்பேன். அவருமே கன் எடுக்கலாம் ரூம்குள்ள வராரு. ஆனா ரூம்ல வச்சே யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. சோ இப்ப மனோஜுமே இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது அந்த குணாவும் இந்த இடத்துல தான் இருப்பாரு. சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கவரு இந்த லேடி கிட்ட வந்துடுறாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் என் பிசினஸ்ல தலையிடாதீங்கன்ட்டு, இவர் கேட்கலையே, அதனால தான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் தான் பண்ணியிருக்கான்றது ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இன்னும் தீபக்கை போட்டு தள்ளாம தான் இருக்காங்க. குணாக்கு முகேஷ்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு தீபக்கோட ஒய்ஃப் மேல ஒரு கண்ணு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தானே படிச்சோம், எனக்கு தான் அவன் மேல கண்ணு இருந்தது, ஆனா நீ அதுக்குள்ள உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, அதனால நீ சாவுன்ற மாதிரிலாம் சொல்றான். வேணான்ற மாதிரி தேவி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் கண்ணை காமிச்சோன்னா ஆளுங்க இருக்காங்கல்ல, தீபக்கை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப தீபக் இறந்து போன மாதிரி கீழே விழுறாருல, இத பாக்குற தேவி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் குணா இருக்கார்ல, ஸ்டேஷன்ல டிஎஸ்பியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த செக்யூரிட்டி தான் இந்த விஷயத்தை பண்ணான்ற மாதிரி கேஸை முடிக்கணும், நாங்க தலையிட்டது எதுலயுமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுறாரு. சரி ஓகே நான் அந்த மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி டிஎஸ்பியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த வீட்டுல மொத்தமா 4 டெட் பாடி இருக்கு. யாரோட பாடினா, முதல்ல குருவோட பாடி. குருக்கு 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரோட பாடி இருக்கு. இப்ப மருமகளுங்க 3 பேரு, அதே மாதிரி வந்து மாமியார் இருக்காங்கல்ல, இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த தேவி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கூட பழகுன எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்பதான் கல்யாணமே ஆச்சு, அதுக்குள்ள ஹஸ்பண்ட் இப்படி சாவடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட மூத்த மருமகளை பொறுத்த வரைக்கும் பேச முடியாது. நடு மருமகளோட பேரு மீரா அப்படின்றது. இதுக்கு மேல பேர் தேவைப்பட்டா நான் சொல்றேன். இப்ப இவங்க எல்லாம் சோகமா இருக்கும் போது இந்த இடத்துக்கு எதுவுமே தெரியாத மாதிரி குணாவும் அவரோட ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப தேவி இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த முகேஷோட காலரை பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண, ஏன் உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனும் பேசிட்டு போயிடுறான். ஆனா இவங்க கம்ப்ளைண்டா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. குருக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி போலான்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவருமே தகவலை கேள்விப்பட்டு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லா லேடிஸும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது, கவலைப்படாதீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா எப்பவுமே இந்த போலா இருப்பான், எதுனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, தேவைப்பட்டா கூப்பிடுறோன்ற மாதிரி பார்வையிலேயே சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காம்நாத் நமக்கு காட்டுறாங்க. காம்நாத் இருக்கார்ல, குணா கிட்ட கொஞ்சம் கோவப்படுறாரு. முடிக்கிறதுன்னு ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்க லேடிஸையும் முடிச்சிருக்கலாம்ல, எதுக்காக அவங்கள மட்டும் விட்டன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த லேடிஸுங்களால என்ன பண்ண முடியும், இப்ப பழி வாங்குறதுக்காக கிளம்பி வந்துருவாங்களா, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்ற மாதிரி காம்நாத்தை இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா லேடிஸ் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி குணாக்கும் லைட்டா தோணுது. குணா பையன் முகேஷ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த லேடிஸுங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரையும் ஷூட் பண்ண செக்யூரிட்டியை இப்ப வாசல்ல உட்கார வச்சிருக்காங்க. அதே சமயம் தேவி இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்களுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்துடுறாங்க. அது என்னன்னா, என் ஹஸ்பண்ட ஷூட் பண்ணது வந்து முகேஷ் தான், அந்த செக்யூரிட்டி கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, அவன் தான் ஷூட் பண்ணன்ற மாதிரி ஒத்துக்கிட்டான், நீங்க தான் மாத்தி சொல்றீங்க, என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி இந்த டிஎஸ்பியும்
பேசுறாரு. அதாவது டிஎஸ்பி செக்யூரிட்டியை வச்சு தான் கேஸை முடிக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்துறாரு. இப்போ இந்த தேவி இருக்காங்கல்ல, சட்டுன்னு அந்த செக்யூரிட்டியோட காலரை பிடிக்கிறாங்க. எதுக்காகடா இப்படி பண்ண, உன்னை வீட்டுல இருந்த எல்லாருமே நம்புனாங்களே அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி டிஎஸ்பி இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இவங்களுமே வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இருக்காருல, பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இந்த மாதிரி நடந்துருச்சுலமா, இதுக்கப்புறம் நீ எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், அப்பா கூட வந்துருன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லப்பா, இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வீடு, அவனோட குழந்தைய நான் வயிற்றுல சுமக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உண்மையில இந்த செக்யூரிட்டி வேணும்ட்டே இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க. அந்த பொண்ணை கடத்தி வச்சு இந்த விஷயத்தை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற வழி இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவை தேடி இந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. கடத்தின பொண்ணை இப்போதைக்கு வெளியே விட்டுருக்காங்க போல. பொண்ணை பார்த்தோன்னே இவருமே சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த குடும்பத்தை இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 மருமகங்க இருக்காங்க. அதுல சின்ன மருமக தான் நம்ம ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு தேவின்றதா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மூத்த மருமகளை நான் மூத்த மருமகன்னு சொல்றேன், அவங்களால பேச முடியாது. நடுவா ஒரு மருமக இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அஃபேர்ல இருப்பாங்க. அவங்களோட பேரு மீரா அப்படின்றது. இப்ப எல்லாருமே உட்காந்து சோகமா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இப்ப தேவியே இவங்க பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த சொல்றாங்க. இப்ப எல்லாருமே கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அப்ப லவ் பண்ணும்போதே 2 பேர் ஒண்ணு மண்ணா இருந்திருக்காங்க போலன்றது எல்லாருக்குமே தெரியுது. அவன் இப்படி அநியாயத்துக்கு இறந்து போயிட்டானேமா, நாங்களாவது ஏதோ வாழ்ந்திருக்கோம், நீ வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சேமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்களுக்கு ஆறுதல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி குணாவை காட்டுறாங்க. இறந்து போன குருவை பத்தி இவர்கிட்ட கேட்கும் போது இப்படி நடந்தது எனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இவரை நல்லவரா காமிச்சுக்கிறதுக்கு இப்படி பேட்டி தந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா காம்நாத்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட நடு பையனோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த பையன் பேரு கமல். அந்த கமல் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப நடு பையனோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவங்க பேரு மீரா அப்படின்றது. இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதனால தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. மீராவும் இதெல்லாம் உனக்கு தெரியுமா, எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. இதுக்கு பின்னாடி அந்த குணா தான் இருக்கான், என்னோட அப்பாக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோயினும் அவங்க ரூம்ல இருந்து பாக்குறாங்க. அன்னைக்கு அஃபேர் இருக்கு போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவருமே ரெஸ்ட் ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆவறதுக்காக வந்துடுறாரு. அப்ப அப்பா கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவர் அட்டெண்ட் பண்ணி பேசலாம்னு பார்த்தா வெளியே ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிருக்கும். வெளியே இருக்க ஸ்பீக்கர்ல அப்பா பேசுற எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த செக்யூரிட்டி எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ரூம்குள்ள போனியாமே, அப்ப நீ தான் மனோஜை ஷூட் பண்ணியான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. இப்பதான் நமக்கு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. மனோஜ் கன் எடுக்கிறதுக்காக ரூம்குள்ள போகும்போது யாரோ ஷூட் பண்ணாங்கல்ல, இந்த கமல் தான் ஷூட் பண்ணிருப்பான். அவன் கன் எடுக்கிறான்னு தெரிஞ்சோன்னா இவர் தான் சட்டுன்னு ஷூட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட நம்ம சேர்ந்து வாழலான்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப அப்பா பேசினதை ஒய்ஃப் கேட்டுறாங்கல்ல, இப்ப பயங்கரமா இவன் மேல கோவப்படுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்ற மாதிரி கமல் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். என் ஹஸ்பண்ட சாவடிச்சிட்டல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. பின்ன என்னடி, என் கூட நீ பழகிட்டு இருக்கல்ல, இப்ப என்ன இதுக்கு போய் ஃபீல் பண்றன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். அப்ப இவன் மண்டையிலேயே யாரோ அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து மண்டையில அடிச்சிருப்பாங்க. என் மண்டையிலேயே அடிச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி அவன் 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக எந்திரிக்கிறான். அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவனை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவி தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. சரி, இவன் கதையை முடிச்சிடலான்றதுக்காக கதையை முடிச்சிடுறாங்க. அவன் மீராவை அட்டாக் பண்ற மாதிரி போயிருப்பான். அதுக்காக தான் தேவி ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி காம்நாத் ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அங்க வந்திருக்கிறதுல ஒரு சின்ன பொண்ணு வேடிக்கை பார்க்கறதுக்கு போக போறன்ற மாதிரி வெளியே வந்து வேடிக்கை பார்க்கறா. அப்ப பார்த்தா அங்க இருக்கிற ஒரு கரையில வந்து பாடி ஒதுங்கி இருக்கு. கமலோட பாடி தான் ஒதுங்கி இருக்கு. இத பாக்குற இந்த சின்ன பொண்ணு எல்லார்கிட்டயும் தகவலை சொல்றா. இப்ப ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணி அவர் இறந்து போயிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நடு மருமகளுக்கு பழக்கம் போறது வீட்டுல இருக்க மாமியாருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ இவன் கூட பழக்கத்தை விடாம இருந்துட்டல அப்படின்ற மாதிரி மருமகளை கொஞ்சம் திட்டுறாங்க. இப்ப இவனை சாவடிச்சதுக்காக தேவியும் போட்டு திட்டுறாங்க. இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நம்ம போலா ஹெல்ப் வாங்கி பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப போலாக்கு கால் பண்றாங்க. எந்த உதவினாலும் பண்றேன்னு சொன்னல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீ தான் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா பண்றேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப போலா நைட்டோட நைட்டா இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப பாடி எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க. எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க கூடாதுன்னு கிளியர் பண்ணிடுறாங்க. இந்த பாடியை அந்த ஹோட்டல் கிட்டே போற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு குளத்துக்கிட்ட பாடியை கொண்டு வந்துடுறாங்க. இவங்க குளத்துக்கிட்ட போட்டுட்டு இருக்கும் போது செக்யூரிட்டி சவுண்ட் கேட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த போலாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த செக்யூரிட்டியை டைவர்ட் பண்ற மாதிரியான சில விஷயங்களை பண்றாங்க. டைவர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப போலா கூட சேர்ந்த மாதிரி இவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த காம்நாத்தை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனா இருப்பாரு. பொலிட்டீஷியனோட பையனை யாரோ சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீடியாவை சேர்ந்த எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த காம்நாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லேடிஸ் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சந்தேகம் வருது. ஆனா இவர் லீகலா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபேமிலியை காலி பண்ணது யாருன்னே தெரியாத மாதிரி தானே கேஸ் இருக்கு. பழி வாங்குறதுக்காக பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இவருமே கண்டிப்பா அந்த ஃபேமிலி தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சிசிடிவி எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப டிஎஸ்பி விசாரணை பண்ணும்போது யாரோ சிலர் அங்க இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. இப்ப இந்த டிஎஸ்பிக்குமே அந்த ஃபேமிலி மேல தான் சந்தேகம் வருது. அவங்க தான் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இந்த குணா இருக்காரு பாத்தீங்களா, தேஜாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த வாட்டி நான் கேட்ட மாதிரி பொண்ணுங்க எல்லாம் கரெக்டா கிடைச்சிடணும், அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இப்பதான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு அந்த குரு இல்லல்ல, நீ கேட்ட மாதிரி உனக்கு பொண்ணுங்க கிடைப்பாங்க, சீக்கிரமே அதுக்கான வேலையை பாக்குறன்ற மாதிரிலாம் குணா சொல்றாரு. இப்ப டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, இந்த 4 லேடிஸ பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறாரு. நாங்க எதுக்கு சார் சம்பந்தப்பட போறோம், அவங்க எங்க ஃபேமிலியை ஏதாவது பண்ணாதானே நாங்க பதிலுக்கு பண்ணுவோம், அவங்க தான் எங்க ஃபேமிலியை எதுவுமே பண்ணலையன்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுங்க கேஸ் அந்த மாதிரி ஃபைல் ஆகாத மாதிரி பாத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கேத்த மாதிரி இவங்களும் பேசுறாங்க. டிஎஸ்பி உங்களோட ரூம் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. தாராளமா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா கிளியர் பண்ணிருப்பாங்க. அதனால டிஎஸ்பிக்கு எவ்வளவு தேடினாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்கல, தேவைப்பட்டா திரும்பி வரன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப குணாவும் பையன் முகேஷும் சேர்ந்த மாதிரி இப்ப ஜீப்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த காம்நாத் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. சிசிடிவியை செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. போலா அந்த இடத்துல நடமாடி இருக்காரு. போலாவே நேரடியா இந்த விஷயத்த பண்ணானா இல்ல லேடிஸ் சொல்லி பண்ணானான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லேடிஸுங்க கிட்ட உசாரா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு மேல அந்த செக்யூரிட்டியால வெளியே வர முடியாது இல்ல. இருந்தாலுமே அப்பா வராம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த டிஎஸ்பி இருக்கார்ல, ஏமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. இந்த பொண்ணு இல்லன்னு சொன்னோன்னே இந்த காசு போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவரும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப வீட்டுல தேவி இருக்காங்க பாத்தீங்களா, வயிற்றுல இருக்க கருவெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜன்னலை உடைச்ச மாதிரி ஒரு கிளாஸ் வந்து விழுது. வீட்டுல யாரோ சோடா பாட்டில வீசி இருக்காங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வந்தா அந்த இடத்துல முகேஷ் தான் இருக்காரு. நீங்க தான் இந்த விஷயத்த பண்றீங்கன்னு மட்டும் தெரிய வந்தது, என்ன பண்ணுவனே தெரியாது. பொண்ணுங்க மாதிரி வீட்டுல அடக்கொடக்கமா இருங்க, ஏதாவது பண்ணோன்னு நினைச்சீங்க எல்லாரையும் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். ஆக்சுவலா இவங்க வீட்டுல ஒரு பேத்தி இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பேத்திக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த ஃப்ரெண்டும் பேத்தியும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. 2 பேரையும் கடத்துறதுக்காக வந்திருக்காங்க போல. ஆனா கடத்துறதுக்கு வந்தது அந்த பையனை மட்டும்தான். இந்த பொண்ணும் இந்த கடத்தல்ல ஹெல்ப் பண்ணிருப்பா. நீ எதுக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த பையன் முழிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா குணாவோட பேரனா இருப்பான். இப்ப குணாக்கும் காம்நாத்துக்கும் பிரச்சனை மாதிரி ஏற்படுது. அதாவது என் பையனை சாவடிச்சது நீ தானேன்ற மாதிரி அவர் கேக்குறாரு, என் பேரனை தூக்குனது நீ தானேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க 2 பேருமே ஒரே பொசிஷன்ல இருக்காங்கல்ல, அந்த பொசிஷனுக்கு ஆசைப்பட்டு இவங்க 2 பேர் தான் இதை பண்றதா இவங்க 2 பேருமே நினைச்சு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோயின் தான் பக்காவா பிளான் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. போலா எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போலா கிட்ட சொல்றாங்க. இவங்களையும் நல்லவங்களா காட்டணும்ன்றதுக்காக இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. எங்க பேத்தியும் காணோம், யாரோ கடத்திட்டாங்க போல, யாரு கடத்தினாங்கன்றத போலீஸுங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு தரணும்ன்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காங்க. இவங்க மேல தப்பு இல்லைன்னு கொண்டு வரதுக்காக இப்படி பண்றாங்க. இப்ப வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தன் டெலிவரி பாய் கெட்டப்ல இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இவன் என்ன புதுசா இருக்கானே, இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, அதாவது போலாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவனை பிடிச்சிடுறாங்க. இப்ப அவன் பேக ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த செக்யூரிட்டியோட பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை கடத்துறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றது போலாவோட ஆளுங்களுக்கு தெரியுது. போலா அண்ணன் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆளுங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப குணாக்கும் பையன் முகேஷ்க்கும் ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா 20 பொண்ணுங்களை கடத்தி அந்த தேஜா கிட்ட ஒப்படைக்கணும். இதை தாண்டி அந்த பேரன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். இந்த 2 வேலையில இவங்க 2 பேருமே மும்மரமா இருக்காங்க. நிறைய பொண்ணுங்களை தூக்கணும்ல, அதுல ஒரு பொண்ணா செக்யூரிட்டி பொண்ணை யூஸ் பண்றதுக்காக தான் தூக்கி இருப்பாங்க. இந்த குணாவோட பேரா இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட பயங்கரமா கோவப்படுறான். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கான். இல்ல உன் தாத்தா பண்ணதுதான் கொஞ்சம் கூட சரியில்லை, என் ஃபேமிலி மொத்தத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த பையனால முதல்ல நம்ப முடியல, போக போக தாத்தா இப்படி பண்ணிருப்பாரான்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் தேவி இருக்காங்கல்ல, போலா கூட சேர்ந்த மாதிரி சில பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதாவது அந்த குணாவை பொறுத்த வரைக்கும் வந்து தேஜாக்கு நிறைய பொண்ணுங்களை
ஒப்படைக்கணும்ல, அந்த கன்சைன்மெண்ட்டை எப்படியாவது நம்ம தடுக்கணும். அதுக்கு இந்த வேலை பண்றவனை நம்ம பிடிக்கணும், அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி அந்த கன்சைன்மெண்ட்டை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலா கூட சேர்ந்து பயங்கரமா பிளான் போடுறாங்க. இப்ப செக்யூரிட்டியை செல்லுல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி தப்பு பண்ணிட்டோம் யோசிச்சுக்கிட்டே இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணி இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப இந்த லேடிஸ்லாம் இவங்களோட வீட்டுல இருக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க மேல சந்தேகப்பட்டு ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக போலாவோட இடத்துல தான் இருக்காங்க. இங்க நீங்க பாதுகாப்பா இருக்கலாம்ன்ற மாதிரி போலா சொல்றாரு. போலாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தேவி கிட்ட தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றாரு. பிளான்லாம் ரெடியா இருக்கு, அதுல ஒருத்தனை தூக்கிட்டனா அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கிடலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த நபர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போலாவோட ஆளுங்கெல்லாம் பல்கா அந்த இடத்துக்கு வராங்க. அவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஆனா போலா இருக்காரு பாத்தீங்களா, அவனை லாக் பண்ணிடுறாரு. இவனுக்கு தான் அடுத்தடுத்த கன்சைன்மெண்ட் எங்கெல்லாம் போகுதுன்றது தெரியும். இவன் கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கி அந்த பொண்ணுங்க போறதை எப்படியாவது தடுக்கணும், அந்த பொண்ணுங்களை காப்பாத்தணும். அதே மாதிரி குணாவோட வேலையில ஒரு குடைச்சல தரணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் குணாவோட பேரனை லாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவனுக்கு சாப்பாடு தரலான்னு பார்த்தா அவன் சாப்பாடை தள்ளிலாம் விட்டுட்டு இருக்கான். இப்ப காலையில தேவியும் அந்த நடு அண்ணியான மீராவும் சேர்ந்த மாதிரி அந்த பையனை பாக்குறதுக்காக வராங்க. இப்ப அந்த பையனை செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த பையன் ரூம்ல மிஸ் ஆகுறான். சரி அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டா அந்த பேத்தியான அந்த பொண்ணுமே தெரியலன்ற மாதிரி சொல்றா. அந்த பையன் தப்புச்சிட்டான் போலன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அவன் ஒரு இடத்துல தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். அவன் போயிட்டா பிரச்சனை, நம்ம தான் இதை பண்றோன்றது தெரிஞ்சிரும், அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தேவி சொல்றாங்க. பிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே பிரிஞ்சு தேடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த போலாவோட ஆளுங்க ஒருத்தனை பிடிச்சி இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கினாங்க பாத்தீங்களா, அவனை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனுமே நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போனோம், கழட்டி விடுங்கன்ற மாதிரி சொல்றான். சரி கழட்டி பாதுகாப்பா கூட்டு வரலான்ற மாதிரி ஒருத்தர் போறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, பாத்ரூம் போற மாதிரி பாவலா பண்ணிட்டு சட்டுன்னு இவரோட மண்டையிலேயே அடிச்சிடறான். இவரோட போன் எடுத்து வேகமா கால் பண்றான். யாருக்கு கால் பண்றானா, குணாக்கு தான் கால் பண்றான். இதுதான் நடந்தது, கன்சைன்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு இந்த பிளான்லாம் வச்சிருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏற்கனவே அந்த பேரன் தப்பிச்சு போயிட்டான்ல, அதனால தேவியும் அதே மாதிரி அந்த மீரான்றவங்களும் சேர்ந்து எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது போலா கிட்ட இருந்து கால் வருது. மேடம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, லாக் பண்ணி வச்சிருந்தேன்ல, அவன் தப்பிச்சு போயிட்டான் மேடம், இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவான், என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. சரி எப்படியாவது சமாளிப்போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த பேரன் இருக்கான்ல, யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இத பார்த்த இவங்க உடனே அந்த மீராக்கு கால் பண்றாங்க. நீ கார்ல தானே வந்துட்டு இருக்க, உடனே காரை இந்த இடத்துக்கு கொண்டு வா, அவனை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மீராவும் வேகமா அந்த இடத்துக்கு காரை கொண்டு வந்துடுறாங்க. அவன் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவனை லாக் பண்ணி கார்ல போட்டுட்டு இவங்க கொண்டு போயிடுறாங்க. யார் இவங்க, எதுக்காக இந்த பையனை கூட்டு போறாங்கன்ற மாதிரி ஆளுங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. குருவோட வைஃபை பொறுத்த வரைக்கும் தான தர்மம் எப்ப பாரு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப போலாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த பொண்ணையும் கடத்திட்டு போக ட்ரை பண்ணாங்க, நாங்க காப்பாத்தி கூட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டியோட பொண்ணை காட்டுறாங்க. செக்யூரிட்டியோட பொண்ணை பார்க்கும்போது இவங்க ஹஸ்பண்ட செக்யூரிட்டி ஷூட் பண்ணதுதான் இந்த லேடிக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இருந்தாலுமே செக்யூரிட்டி பண்ணதுக்கு பொண்ணு என்ன பண்ணுவான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணுமே பசியில இருப்பா, உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்ப மாட்டிருக்க இந்த பேரா இருக்கான்ல, என் தாத்தாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். தேவி அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவனை ஏற்கனவே லாக் பண்ண இடத்துக்கு கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வரும்போது ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அங்க பார்த்தா தேஜா உட்காந்துட்டு இருக்காரு. நீ தான் இந்த இடத்துல இருந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கியான்ற மாதிரி இவங்களை போட்டு அடிக்கிறாரு. ஏற்கனவே கன்சைன்மெண்ட்டை இவங்க வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க போல, தடுத்து நிறுத்தியிருக்காங்க போல, அதனால இவங்களை போட்டு அடிக்கிறாரு, டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பயங்கரமா டார்ச்சர் பண்ணும்போது என்ன சாவடிக்கிறதுனால உனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல, இதுவே நான் சொல்ற மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன், உனக்கு என் சைட்ல இருந்து சில ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ என்னடி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த தேஜாவும் கோவமா பேசிட்டு இருக்காரு. இங்கதான் குணாவோட பேரன் இருக்கான்னு தெரிஞ்சு முகேஷ் இந்த இடத்துக்கு ஆளுங்களோட வந்துடுறாரு. இப்ப முகேஷ் இங்க இருந்து எப்படியாவது பேரனை காப்பாத்தி கூட்டு போனோம்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா. ஆனா பேரனை இப்ப லாக் பண்ணி இருக்கிறதே தேஜா தான். அதே சமயம் நம்ம ஹீரோயினை சாதாரணமா கூட்டு வந்துட்டு இருக்காரு. என்ன தேஜா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி முகேஷ் யோசிக்கிறான். அப்பதான் உள்ள நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. உன்னோட அடுத்தடுத்த கன்சைன்மெண்ட்டை பத்தியும் எனக்கு தெரியும், அதெல்லாம் கிடைக்கணும்னா என் சைட்ல இருந்து நான் சப்போர்ட் பண்ணும், ஏன்னா அந்த கன்சைன்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன்னா உனக்கு 50 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ்ன்றது எனக்கு தெரியும், என்னையும் இந்த பையனையும் இங்க இருந்து காப்பாத்தி விடு, அப்பதான் உனக்கான கன்சைன்மெண்ட் சரியா வரும்ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே காப்பாத்தி விட்டுருப்பான். அதனால தான் அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான்றது நமக்கு தெரிய வருது. அந்த பேரனை காப்பாற்ற முடியலன்னு முகேஷ் கடுப்புல வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா அந்த குருவோட பேத்தியை பாத்துக்கிறவரும் வந்துட்டு இருக்காங்க. இந்த பேத்தி
பேத்தியை தூக்கிட வேண்டியதான் அப்படின்ற இவன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பேத்தியை தூக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்ப பாதுகாப்பு தந்துட்டு இருக்க நபர் தடுத்து சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவரை ஷூட் பண்ணி இவங்களுமே பேத்தியை கடத்தி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. பேத்தி மூலியமா நம்ம பேரனை வாங்கிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ஒரு நபரை ஷூட் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. இவர் போலாவோட அங்கிளா இருப்பாரு. எனக்கு எல்லாமே என்னோட அங்கிள் தான், என் அங்கிளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தேவி இருக்காங்கல்ல, இந்த போலாவோட தோல்ல கையை வச்சு இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட மூத்த மருமக, அதாவது பேச முடியாத மருமக, ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பிளான்ல பெருசா சப்போர்ட்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இவங்களோட பொண்ணு வேற மிஸ் ஆயிட்டால, இத நினைச்சு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. எனக்கு என்னோட பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. கவலைப்படாத, பொண்ணை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குணாவை பொறுத்த வரைக்கும் பேரன் எங்க இருக்கான்றது தெரியணும். இந்த பொண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, நீ தானே தூக்குன, என் பேரன் எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த பேத்தி கிட்ட கேக்குறாங்க. இவளுமே எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லவே மாட்றா. என்ன இவ சொல்லவே மாட்றா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேஜாவும் தேவிக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீ கேட்ட மாதிரி உன்னை காப்பாத்தி விட்டுட்டேன், அதே மாதிரி அட்வான்ஸ் காசையும் போட்டுட்டேன், எனக்கு இந்த நாளுக்குள்ள பொண்ணுங்கலாம் வேணும், கன்சைன்மெண்ட் சொதப்புச்சு, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு வார்னிங் கொடுக்கறாரு. நான் கண்டிப்பா சொன்ன மாதிரி செஞ்சிடறேன்னு இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த மூத்த மருமக கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டுறாங்க. வீட்டுல இருக்க ஒரு கன் எடுத்து வெளிய இருக்க ஆளுங்களை இஷ்டத்துக்கு ஷூட் பண்றதுக்காகலாம் வந்துடுறாங்க. போலாவோட ஆளுங்களை தான் ஷூட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. என் பொண்ணு வேணும், என் பொண்ணு வேணும்ன்ற மாதிரி ஷூட் பண்றதுக்காக வராங்க. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவங்களை சமாதானப்படுத்துறாங்க. இப்போ ஒரு மாத்திரையை போட்டு இவங்களை படுக்க வச்சிடுறாங்க. இப்பதான் குணா இருக்காரு பாத்தீங்களா, குருவோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க தான் பேரனை தூக்கி இருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்க பேத்தி வேணும்னா என் பேரனை தந்துருங்க, நான் இப்ப சாதாரணமா பேசுறேன், இதுக்கு மேல சாதாரணமா பேச மாட்டேன், இதை என்னோட கடைசி வார்னிங்கா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம பேரனை ஒப்படைக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நம்ம பேத்தி வேணும்னா பேரனை ஒப்படைச்சுதான் ஆகணும், நம்ம பண்ணிடலாம்ன்ற மாதிரி மாமியார் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி போலாவோட அசிஸ்டன்ட் மசாஜ் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, அந்த லேடிஸ்க்கு நீங்க எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க, நீங்க சரியான கெத்துன, நீங்க உங்களோட கெத்த புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். போலாவும் லைட்டா இவன் சொன்னதை யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஈரேனோட மாமியார் சொன்னாங்கல்ல, அதனால இவங்களுமே மாத்திக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போலா கூடயும் ஆளுங்க கூடயும் சேர்ந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல முகேஷ் குணாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரும்போது அந்த இடத்துல இப்ப போலா ஒரு விஷயத்த பண்றாரு. போலா இருக்கார்ல, இந்த பையனெல்லாம் ஒப்படைக்க முடியாதுன்ற மாதிரி அந்த பையனை லாக் பண்ணி கார்ல ஏத்திக்கிறாரு. இந்த லேடிஸுங்களை இங்கேயே மாட்ட வச்சுட்டு போயிடுறாரு. அதாவது போலா அவரோட ஆளுங்களை மட்டும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான்ற மாதிரி குணா யோசிக்கிறாரு. அப்ப குணாக்கு நேரடியா அந்த போலாவே கால் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த லேடிஸுங்களை நீ என்னன்னா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் டீலிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இதுக்கப்புறம் நான் உன்னோட பேரனை வச்சு மிரட்டி எனக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா தேஜா கிட்ட நம்ம ஹீரோயின் டீலிங் பேசினாங்க பாத்தீங்களா, அந்த டீலிங்காக இவர் பொண்ணுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஒரு டைம் பொண்ணுங்களை காப்பாத்தின இவரே இப்ப பொண்ணுங்களெல்லாம் வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சிடுறாரு. தேஜா நீ கேட்ட மாதிரியே பொண்ணுங்களை அனுப்பி வச்சிட்டேன், மீதி காசையும் சீக்கிரமா போட்டு விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த தேஜாவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். இந்த லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா போலாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பான். ஆனா போலாவே நம்மளை மாட்ட வச்சுட்டு போயிட்டானே, இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போலாவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அண்ணா இந்த பேரனை வச்சு நிறைய காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. இல்லடா, நம்ம சேஃப்டிக்கு இந்த பேரன் யூஸ் ஆவான், இந்த பேரனை வச்சு உடனே எல்லாம் டீலிங்க்கு போக கூடாது, இந்த பேரன் உயிரோட இருக்க வரைக்கும் தான் நம்ம சேஃப்ன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு ஒரு டிஎஸ்பியை காட்டுவாங்க, அவர் கூட குணாக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு, அவரை வச்சு பேசி பார்க்கலாம்ன்ற மாதிரி அந்த டிஎஸ்பியை வர வச்சிடுறாங்க. எங்களுக்கு எங்களோட பேரன் முதல்ல வேணும், நீங்க அந்த லேடிஸுங்க கிட்ட பேசுங்க, இந்த லேடிஸுங்களை கூட நாங்க விட தயாரா இருக்கோம், ஆனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவருமே வந்து அந்த லேடிஸுங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த பேரனை இப்ப கண்டுபிடிக்கணும், அதுக்கு போலாவை கண்டுபிடிக்கணும், போலாவை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, போலாவோட அங்கிள் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, அங்கிள்னா அவனுக்கு உயிர், அந்த அங்கிளை தூக்குங்க, கண்டிப்பா போலாவை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தேவியும் போலாவை மாட்டி விடுறதுக்காக சொல்லிடுறாங்க. அவனோட அங்கிள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்க அங்கிளை தூக்குங்க, போலா வலிக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி இந்த டிஎஸ்பியும் குணா கிட்ட சொல்றாரு. இப்ப போலா இருக்காரு பாத்தீங்களா, அங்கிளை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்பதான் அங்கிள் கடத்தப்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஐயோ அங்கிளை தூக்கிட்டாங்களேன்னு யோசிக்கும் போது, உன் அங்கிள் பத்திரமா எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, உன் அங்கிள் உயிரோட வேணும்னு நினைச்சனா எங்க வீட்டு பையன் எங்களுக்கு வேணும், ஒழுங்கா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உன் அங்கிளை காப்பாத்திக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவருக்கு அங்கிள் அந்த அளவுக்கு முக்கியம். ஒரு வழியா டீலிங்க்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப அந்த பேரனா சொன்ன மாதிரியே போலா இருக்காருல, இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. தனியா வரணும்னு சொல்லியிருப்பாங்க, தனியா தான் வந்திருக்காரு. இப்படி தனியா வந்து சிக்கிட்டியே அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, போலாக்கு எதிராக கன்னெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலா வந்து
காசு ரெடின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப போலாக்கு எதிராக கண்ணை நீட்டினவங்களாம் இப்ப போலா பக்கம் வந்து அந்த கேங்குக்கு எதிராக கண்ணை நீட்டுறாங்க. அந்த கேங்கை சேர்ந்த எல்லாருமே என்ன மாறிட்டாங்கன்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல தேவி இருக்காங்கல்ல, கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஏற்கனவே தேவி பிளான் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதாவது போலா கூட பிளான்லாம் போட்டாங்கல்ல, அப்போ ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அது என்னன்னா, குணா கிட்ட அடியாளுங்க மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே நம்ம விலை கொடுத்து வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நிறைய காசு தேவைப்படும்ன்ற மாதிரி போலா சொல்றாரு. அதுக்கு நம்ம ஒரு தப்பு பண்ண போறோம். தேஜாவோட 2-3 கன்சைன்மெண்ட்டை நம்ம கெடுக்கணும். அதுக்கப்புறம் தேஜா கிட்டே ஒரு டீலை பேசணும். தேஜா கிட்ட இருந்து அட்வான்ஸை வாங்கணும். அந்த அட்வான்ஸ் பெரிய அமௌண்ட் தானே, அந்த அட்வான்ஸை உங்களுக்கு தரோம், எங்களுக்காக வேலை பார்க்கணும்னு குணாவோட ஆளுங்களை நம்ம கரெக்ட் பண்ணோம், புரியுதா அப்படின்னு கேட்கும்போது போலாவும் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி நீ எங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துப்பாரு. சோ போலா ஏமாத்திட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். இந்த ஆளுங்களுக்கான காசை ஏற்பாடு பண்றதுக்காக தான் சில வேலைகள் பண்ணிருப்பாரு. இப்ப காசெல்லாம் ஏற்பாடு ஆனோன்னு அந்த ஆளுங்க கிட்ட காசு ரெடி, இதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஆளுங்களும் இவங்களோட ஆளுங்களா மாறி இருப்பாங்க. இப்ப குணா, காம்நாத், அதே மாதிரி பையன் முகேஷ், இவங்க 3 பேருமே இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்கல்ல. இப்ப லேடிஸுங்களாம் சேர்ந்த மாதிரி மாசா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பேரனை மட்டும் இங்க இருந்து அனுப்பி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பேரனை மட்டும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப 3 பேருமே கெஞ்சுறாங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கறாங்க. ஆனா இந்த லேடிஸுங்க மன்னிக்கிற மாதிரியே இல்ல. அதுலயும் தேவியை பொறுத்த வரைக்கும் இந்த முகேஷ் மேலதான் பயங்கர கோபம் இருக்கு. என் ஹஸ்பண்ட விட்டுருன்னு கேட்டேன், விடல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப மீதி இருக்கிறது காம்நாத், அதே சமயம் குணா. அந்த குணா என்ன பண்றாருன்னா, டிஎஸ்பி ஏதாவது பண்ணியான்னு சொல்றாரு. நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் டிஎஸ்பி சிரிக்கிறாரு. ஆக்சுவலா டிஎஸ்பி இயற்கையாவே நல்லவரா தான் இருப்பாரு. ஆனா அந்த குணா மிரட்டினதுனால சரி உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஏத்திருப்பாரு. மனசு கேட்காம தேவி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. சரி இதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை பாருங்கன்ற மாதிரி டிஎஸ்பியை இவங்களோட வேலைக்காக இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப குருவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, போலா, கண்ணை என்கிட்ட தான், என் கையால தான் இவன் உயிர் போனோம் அப்படின்ற மாதிரி குணாவை எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. குணா செம்ம பயத்துல இருக்கான். இவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, என்ன கூட நீங்க சாவடிச்சிடலாம், ஆனா தேஜாக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் விட மாட்டான், நீங்க எல்லாருமே செத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தேஜா உயிரோட இருந்தா தானே அப்படின்ற மாதிரி இவங்க நக்கல் பண்றாங்க. அப்பதான் இவங்க போட்ட இன்னொன்று பிளானை நமக்கு காட்டுறாங்க. தேஜாக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்றதுலாம் இவங்க பிளான் கிடையாது. பொண்ணுங்களுக்கு பதிலா போலீஸுங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. போலீஸுங்க மூலியமா தேஜாவோட கதையை ஒரேடியா முடிக்கணும்ன்றதுக்காக தான் போலீஸுங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு வந்தோன்னா போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு தேஜாவோட ஆளுங்களை ஷூட் பண்றாங்க, தேஜாவையும் ஷூட் பண்றாங்க. நீ சாவுற இதே நேரம் தேஜாவும் செத்து போயிருப்பான்டா அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் ஷூட் பண்றாங்க. இவனோட கதை இந்த இடத்துல முடிஞ்சிருது. ஆக மொத்தத்துல இந்த லேடிஸோட ஃபேமிலியை இந்த குணாவும் ஆளுங்களும் சேர்ந்து பழி வாங்கினாங்கல்ல, அவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக இந்த லேடிஸ் நிறைய பிளான போட்டு ஒரு வழியா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கிடுறாங்க. ஹஸ்பண்ட சாவடிச்சவனா சாவடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி ஃபீல் பண்றாங்க. மருமக எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஆறுதல்லாம் சொல்றாங்க. இப்ப சில மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. அந்த குரு ஒரு இடத்துல உட்காருவார்ல, அந்த இடத்துல இப்ப மருமகளான தேவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த தேவிக்கு ஒரு போன் கால் வருது. மிரட்டல் கால் மாதிரி தான் வருது. உன்னோட குழந்தை அப்படியே உன்னோட அப்பா மாதிரியே இருக்கு, குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு லேடி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ குழந்தைக்கு என்னாச்சு, குழந்தை எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல பதட்டப்படுறாங்க. ஆனா இவங்களோட குழந்தை இருக்கு பாத்தீங்களா, இவங்க வீட்ல சேஃபா தான் இருக்கு. குழந்தைய கடத்திட்டேன்ற மாதிரி வேணும்ட்டே அந்த லேடி சொல்லிருக்காங்க போல. அந்த லேடி என்ன பயந்துட்டியா, சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ண, இதுக்கப்புறம் தான் உண்மையான பயத்தை பாப்பன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி தெனாவட்டா பேசுறாங்க. சோ அடுத்த எதிரி இவங்க தான்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடுத்த சீசனுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த சீசனோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.